நீலகிரி கோவையில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா அறிவிப்பு. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் வரும் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றில் விழுந்து 5 பேர் பலியான சம்பவம். சத்தியம் செய்தி எதிரொலியாக கிணற்றை சுற்றி தடுப்பு கம்பி அமைக்கும் பணி தீவிரம். சாம்சங் தொழிற்சாலை விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. 2025-26 சாம்சங் தொழிலாளர்களுக்கு 9,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க முடிவு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பாகிஸ்தானுக்கு முன்னறிவித்தது தவறல்ல, குற்றம் என ராகுல் காந்தி எக்ஸ் பதிவு. பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிந்ததால் எத்தனை இந்திய விமானங்களை நாம் இழந்தோம் என மீண்டும் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே திறப்பு விழாவிற்கு முன்பே புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தில் பள்ளம். மேம்பாலத்தில் அமைக்கப்பட்ட புதிய இணைப்பு சாலை உள்வாங்கியதால் மக்கள் அதிருப்தி. தூத்துக்குடி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே காரில் எரிந்த நிலையில் கிடந்த ஆண் சடலம். ஆளில்லாத இடத்தில் சந்தேகிக்கும் வகையில் இருந்த காரில் எரிந்த நிலையில் சடலம் கண்டெடுப்பு. திட்டுக்குடி அருகே குளமாக மாறிய நேரடி நெல் கொள்முதல் நிலையம். விற்பனைக்காக கொட்டி வைத்திருந்த 5,000 நெல் மூட்டைகள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. மழைக்காலங்களில் நெல் மூட்டைகள் உணவு தானியங்கள் நனைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். கயிறு மூலம் அக்கரையிலிருந்து மறுகரைக்கு செல்லும் மக்கள். பொள்ளாச்சி என மேடை தோறும் கூவிய திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. அரக்கோணத்தில் கல்லூரி மாணவியை திமுக நிர்வாகி ஏமாற்றியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மதுரையில் டைடல் பார்க் அமைப்பதற்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். 44 ஆண்டுகளுக்கு முன்னரே நிலம் வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதை நீர்நிலை என எப்படி கருத முடியும் என கேள்வி. ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் அருகே புலி நடமாட்டம். அடிக்கடி புலி நடமாட்டம் உள்ளதால் மக்கள் அச்சம். தொடர் கனமழையால் ஹோசூர் கிழவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் வேதனை. சென்னை வேப்பேரியில் 188 ஆண்டுகள் பழமையான பென்டிக் அரசு உதவி பெறும் பள்ளியை மூட திட்டமா? முற்றிலும் தனியார் பள்ளியாக மாற்றுவதற்காக ஆசிரியர்கள் நீக்கப்படுவதை கண்டித்து பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் போராட்டம். அவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் எஸ்எஃப்ல ஸ்டூடெண்ட்ஸே சேர்க்கறாங்க. கம்மியா மார்க் வாங்கினாங்களே. 2500 இருந்த ஸ்கூல் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்ச பிள்ளைகளை இப்போ 550 ஆகிட்டாங்க. இப்போ எஸ்எஃப் என்ற செல்ஃப் பினான்ஸ் எதுக்கு வரணும் இந்த ஸ்கூல்ல? ஜூனியர் தெற்காசிய கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்தியா. பரபரப்பான இறுதிப் போட்டியில் வங்காளதேசத்தை வீழ்த்தி அபாரம். ஐபிஎல் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் லக்னோ அணிகள் பலப்பரீட்சை. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி தீவிரம்.
ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட்டுக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானது. டிராவிஸ் ஹெட் இந்தியா வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் ஹைதராபாத் அணிக்கு பின்னடைவு. ஜெர்சி நம்பரின் ரகசியத்தை உடைத்த சிஎஸ்கே வீரர் டெவால் பிரேவிஸ் அணிக்கு தன்னை அழைத்த தேதியையே ஜெர்சி நம்பராக வைத்துள்ளதாக விளக்கு.